வணக்கம். அன்பான கும்பராசி நேயர்களே, ஆடி மாதத்தை பலனை பார்க்கும்பொழுது உங்களை மிகவும் அற்புதமாக காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். இந்த ஆடி மாதம் மிக முன்னோர்களுக்கான மாதம். முன்னோர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் செய்கின்ற மாதம். அது நீராக வருகின்ற மாதம். கும்பமாக இருக்கின்ற நீருக்கு அடித்தளமாக வருகின்ற நீரை தருகின்ற மாதம். உங்களை பொறுத்தவரையும் எல்லோரும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் விறுவிறுப்பான மனோபக்குவம் உடையவர்களாகவும் இருக்கின்ற ஆற்றல் படைத்த கும்பராசி நேயர்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஏன் உங்களுடைய கணவருக்கும் பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனையாக இருந்தாலும் அதுவே உங்கள் வாழ்க்கையாக அமைந்துவிடும். அவர்கள் சொல்கிறபடி இருக்கட்டும், நான் செய்வதை சரியாக செய்கிறேன், சரியாக செய்வேன் என்ற உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு தகுந்தாற்போல் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக எடுத்து செல்வீர்கள். உங்களை பொறுத்தவரையும் மிக நுட்பமாக செய்கின்ற காரியத்தை மிக நுட்பமாக செய்கின்ற ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் இன்றைய நிலையில் ராகு பகவான் உடனே இருக்கிறார். ராகுக்கு உடைய சாரத்தை நோக்கி வரப்போகிறார். அப்படி வரும்போது அதிகப்படியான திட்டத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் எதிரே இருக்கின்ற அந்த கேது பகவான், செவ்வாய் இவர்களையும் கொஞ்சம் கவனித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை சும்மா இல்லாத ஏதேனும் ஒரு பட்ஜெட்டில் இழுத்து விட்டு உங்களை கொண்டு போய் சிக்கி விட்டுரும். இல்லைன்னா யார் விட்டு பட்ஜெட்டுக்கோ நீங்கள் கணக்கு சொல்ல போய் அந்த கணக்கு சரி தப்புன்னு சொல்லி உங்கள் மனநிலையை பாதிக்க வச்சுருவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் உடலானது ஏதேனும் ஒரு பாதிப்புக்கு ஆளாகும். கூட இருக்கிற ராகு தான். அந்த ஃபோக்கஸ் உங்களுடைய பாடியில் விழும்போது உங்களுடைய உடலும் உள்ளமும் என்ன செய்யணும்னா ஷார்ட்கட்டு தேடி போகும். அந்த ஷார்ட்கட் போகும்போது பழக்கம் இருப்பவர்கள் தப்பித்து விடுவார்கள். அவர்கள் அதிலேயே பழக்கம் உள்ளவங்க பழக்கம் இல்லாதவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அந்த மாட்டிக்கொள்வதும் தப்பித்து போவதும் அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்தது. எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய வயது தன்மை இருக்கிறது, ஆண் பெண் நிலைப்பாடுகள் இருக்கிறது, அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய பருவநிலை, இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு ஜாதகத்தை நிர்ணயித்து கூற முடியுமே தவிர ஒரு சிலதை எடுத்துக்கொண்டு முழுமைப்படுத்த முடியாது. அதில் ஒரு பகுதி இப்படியெல்லாம் வரும் என்பது தான் இந்த கோச்சார பலனே. ஆனாலும் இந்த கும்பராசி நேயர்கள் தனக்குத்தான் உணர்கின்ற ஆற்றல் இருப்பதனால் என் கடமை எதுவோ அதை நான் செய்கிறேன், அதில் சரியோ தப்போ அவங்களாச்சு, நான் ஒன்றும் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் புதிருமாக தான் கணவன் மனைவிகள் இருப்பார்கள். ஆகையினால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட இவர்கள் பிரிய மாட்டாங்க. தனிச்சு இவங்க கொஞ்சம் ஒரு ஊருக்கு போவாங்க, அவங்க ஒரு ஊருக்கு போவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. அவங்க இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போகணும். இது மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறவங்களாக இருந்தால் இவர்களுடைய சண்டை சச்சரவு பெரிதாக இருக்காது. ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருந்தால் இவர்களுடைய பிரச்சனையானது மாறுபட்டதாக இருக்கும். இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருப்பார்கள். நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் தன்னுடைய சிந்தனா சக்தியில் ஏதோ இரவு பகல் தூக்கமில்லாமல் பாதிப்புக்கு ஆளாகின்ற சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கும். 2இல் இருக்கின்ற சனியானது உங்களை மிகவும் சிறப்பாக எடுத்து செல்வார். ஏனென்றால் உங்களை மையமாக வைத்து ராகுவை விட்டு சிந்திக்க வைத்து முன்னும் பின்னுமாக சனி பார்வை இருப்பதனால் உங்களுடைய விசித்திரமான சில விஷயங்கள் நீங்கள் அவசியம் உங்களுடைய ஜாதகத்தை எங்களிடம் காட்டி அதனுடைய நுட்பத்தை தெரிந்தீர்களானால் நீங்கள் கோடீஸ்வரர்கள். உங்களை தேடி வெற்றி வரும். உங்களை தேடி அந்த நுட்பமான விஷயங்களை தெரிந்து நீங்கள் செயல்படும் போது பார்த்தீர்கள்னா மன தைரியம், ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களிடம் இருக்கின்ற ஒரு சொல் செயலானது விசித்திரமான சூழ்நிலையில் எடுத்து செல்லும். ஏனென்றால் உங்கள் ஜாதகம் என்பது
உங்களுடைய இயற்கையானது உங்களை முழுக்க முழுக்க அதிகப்படியான சக்தி வாய்ந்ததாக தான் வைக்கும். ஆகையினால்தான் மேஷராசிக்கு அது பாதகாதிபதியாக இருக்கிறது என்றால், மேஷராசி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்காரகனான செவ்வாவாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய நுட்பத்தை அந்த கும்பராசி நேயர்களானவர்கள் நன்கு புரிந்தவர்களாக இருப்பார்கள். நாளைக்கு வரது முன்கூட்டியே தெரிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனால் இவர்கள் மிக நுட்பமானவர்கள். இதில் ஆடி மாதத்தில் பிறந்து இந்த சிறப்பினை பெறக்கூடிய தன்மை வாய்ந்த நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள இன்னும் வளர்ச்சிக்கான பலன்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம். இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை, உங்களுக்கு உள்ள எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாடனம், அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம். அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம். அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த 7 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ, 11 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள். அவர்களுடைய ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள். நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில், அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும். புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நியூ ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது, அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.